ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஆர்ஆர்பி ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர்பி ஏஎல்பினுடைய அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அது சம்மந்தமான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான எக்ஸாம் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆர்ஆர்பி இஎல்பி தமிழ் அப்படின்னுட்டு டெலகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து தமிழில் வந்து இஎல்பிக்கோ இல்லை டெக்னீஷியன்ஸ்க்கோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து நம்ம தமிழ் குவிஸஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம், அடுத்து தமிழ் கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து தமிழ் மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் ஆர்ஆர்பி இஎல்பி தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இது டெக்னீஷியனுக்கும் சேம் எக்ஸாம் பேட்டர்னா உங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம அகாடமியில் இதுக்கான கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் உங்களுக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவலில் இருக்கும். அண்ட் புக்ஸும் நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுக்குறோம். அண்ட் டெஸ்ட் சீரிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆஃபரும் இதுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சீக்கிரமாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நினச்சிங்கன்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நாங்கள் ஆர்ஆர்பி என்ன நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய எக்ஸாம்ஸ் எப்போ இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் வந்து இந்த நோட்டீஸ் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஏஎல்பிஸ் டென்டேட்டிவ் டைம் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டென்டேட்டிவ் டைம் லைன்ஸ்னால் அதுக்கான எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏஎல்பிக்கான எக்ஸாம் வந்து 3 கட்டமாக இருக்கும். CBT1, CBT2, அதுக்கப்புறம் சைக்ரோமெட்ரி டெஸ்ட் அப்படின்னு. ஸோ அதுக்கான டைம் எப்போ எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 19 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த மாதம் 19ஆம் தேதி, சாரி நெக்ஸ்ட் மந்த் 19ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. பிப்ரவரி 19க்குள்ளே. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்றதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் CBT1 எக்ஸாம் எப்போ இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் CBT பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன்லேருந்து ஆகஸ்ட், ஓகேங்களா, அந்த டைமில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து கால்குலேட் பண்ணால் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 months இருக்குது. அதுக்கப்புறம் ஜூன் டு ஆகஸ்ட் இந்த டைமில் தான் அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்கன்றதுனால மேபி அது 1 or 2 months வந்து கண்டினியூவாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் ஸ்டேஜ் CBT. ஒருவேளை நீங்கள் CBT1 கிளியர் பண்ணி CBT2 போகிறீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து சைக்ரோமெட்ரி டெஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருக்க போகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஆப்டிவ் டெஸ்டிங் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் அல்லது டிசம்பராக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷத்தினுடைய எண்டிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ CBT1 வந்து ஜூன்லேருந்து ஆகஸ்ட் அந்த டைமில் இருக்குது. ஓகேங்களா? CBT2 வந்து செப்டம்பர் மாதம் நடக்க போகுது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிவ் டெஸ்ட் சைக்ரோமெட்ரி டெஸ்ட் வந்து நவம்பரில் இருக்கும். அண்ட் இதுக்கான ரிசல்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு நவம்பர் எண்டில் அல்லது டிசம்பரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கரெக்டாக இந்த பிளானை வந்து ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனே இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும். இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல ப்ரிப்பரேஷன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் நோட் அப்படின்னு போட்டு the centralized employment notification for next cycle of recruitment of the post of ALP is provisionally planned for the issue in January 2025 சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு வந்து இந்த ஏஎல்பி ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த சைக்கிள் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அடுத்த வருஷம் ஜனவரி, தட் இஸ் 2025 ஜனவரி மாதமே உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? விச் மீன்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த ஏஎல்பிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை மிஸ் ஆனால் கூட நெக்ஸ்ட் ஏஎல்பியில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அதுவும் அடுத்த வருஷமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சைக்கிளிக்காக உங்களுக்கு வந்து எவ்ரி இயர் வந்து வரப்போகுது அப்படின்றதையும் இது மூலமாக நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஏஜ் லிமிட் வரை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 18 to 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதையும் இன்க்ரீஸ் பண்ணி 18 to 33 அப்படின்னு ப்ளஸ் 3 years 3 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டியூ டு கோவிட் பேண்டமிக் வந்து உங்களுக்கு 3 வருஷம் நடந்தது இல்லையா? அதனால நிறைய எக்ஸாம்ஸ் எழுத முடியாத போயிருக்கும், கண்டக்ட் பண்ண முடியாத போயிருக்கும். அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷனாக 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதுவே நீங்கள் ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஸோ ஓபிசி வந்து 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் SC SCயாக இருந்தால்
5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸு. ஸோ இன்னும் நீங்கள் அப்ளை பண்ணலன்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த விச் மீன்ஸ் ரிலாக்ஸ்டு ஏஜ் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு நாளையிலேருந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரிலாக்ஸ்டு ஏஜ் கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஃப்ரம் டுமாரோ 31/1/2024. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்ல எல்லாருக்கும் காமன் தான். ஸோ அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 19 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. லாஸ்ட் டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சர்வர் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம அகாடமியில் இதுக்கான கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஆல்ரெடி சொன்னது தான். அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது, ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. இதுக்கான புக்ஸ் நம்ம வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் கிளாஸ் வந்து பைலிங்குவலாக இருக்கும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர்லி பேர்ட் ஆஃபர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மறக்காமல் அந்த டெலகிராம் சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்டஸும் நம்ம அதில் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த செஷனில் பார்க்கலாம்.